இந்த ரெசிபி யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இதை வந்து யூடியூப் சேனலில் பார்த்து இது மாதிரி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அவ்வளோக்காக பிடிக்கல, ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஹோட்டல் போயிருந்தப்போ இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு தான் நல்லா இல்லை போகலாம், இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன். கடைசியில் பார்த்தா அதுக்கு நான் செஞ்சதே பரவாயில்ல போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒயிட் க்ரீமி சாஸ் பாஸ்தா தான் அது. இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ரொம்ப மைல்டாக இருக்கும், லைட்டாக பெப்பரோட டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இதில் வந்துட்டு இந்த ஒயிட் க்ரீமை வந்து நல்லா க்ரீமியாக பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாமே சும்மா அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒயிட் க்ரீம் வந்துட்டு மைதா மாவில் தான் பண்ணுவாங்க, பட்டரோட ஃப்ரை பண்ணி. நான் வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் டேஸ்ட்லாம் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. மைதாவில் பண்ணுறப்ப அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக வருது, கோதுமை மாவில் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ரௌனிஸாக வருது. அவ்வளோ எங்கள் வீட்டில் இப்போ எல்லாருக்கும் இது ஃபேவரட் ஆகிடுச்சு.